வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி கவலையா இருக்கிறாராம். எப்பவுமே எந்த மீட்டிங்லயும் எந்த பிரச்சார கூட்டத்திலையும் அடுத்த முதலமைச்சர் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தவர் ஓபிஎஸ் திமுகவுக்கு போனோடனே கொஞ்சம் டல் ஆயிட்டாராம். என்ன காரணம்? ஓபிஎஸ் அதிமுக சேர்த்துக்க வாய்ப்பே இல்லை, நீக்கப்பட்டவர். இது செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களால் எடுக்கப்பட்ட முடிவு. அவர் அதிமுகவுடைய தலைமை நிலையத்தை தாக்க வந்தவர். இப்படி எல்லாம் புகாருக்கு மேல புகார் சொன்னவர் இனி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாரா ஓபிஎஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. முக்கியமா ஏதாவது பண்ணுவாரு. ஓபிஎஸ் ஆல ரொம்ப டைனமிக்கா எதுவும் செஞ்சிட முடியாது. அவர் தனிய கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, இல்ல ஒரு குழு அமைச்சு அதற்கான நடவடிக்கை எடுப்பாரு. இதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு ஓபிஎஸ் ரொம்ப அழகா எடை போட்டு வச்சிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வாரா? திரும்ப திரும்ப போய் அமித்ஷாட்ட நிப்பாரு, மோடி கிட்ட நிப்பாரு, அப்பாயின்மெண்ட் கேட்பாரு, சேர்த்து வைங்கன்னு கெஞ்சுவாரு. அதுக்கு மீறி அவர் ஒன்னும் சொல்லி செஞ்சிட முடியாது. தனியா கட்சி ஆரம்பிச்சு எங்கேயாவது இடத்துல நின்று தோத்து போயிடுவாரு. இல்ல தாவேக்காவுக்கு போனார்னா அவருக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் தான் கிடைக்கும். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தவர் திமுகவுக்கு போயிடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. திமுகவுக்கு ஓபிஎஸ் போவதா? இது அவர் செய்த துரோகம் அல்லவா? இது அண்ணா திமுகவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை அல்லவா? இப்படி எல்லாம் நடவடிக்கைகள் பேச்சுக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட திமுகவுக்கு போனதன் மூலம் ஓபிஎஸ் ஜெயிப்பது உறுதியாயிருச்சு. உதயசூரியன் சின்னத்துல நிப்பாரு. ஓபிஎஸ் பலமா இருக்கிற இடங்கள், முக்கியமாக தேனி பெரியகுளம் பகுதிகளில் அவருக்கான இடங்கள் கிடைக்கும். நிச்சயமாக ஜெயிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம அந்த அதிர்வு கிட்டத்தட்ட கோவில்பட்டி, உசிலம்பட்டி, மதுரை இந்த இடங்கள் எல்லாம் அதிர்வலைகளை ஏற்படுத்துங்கிற மாதிரி தெரியுது. அந்த பகுதியில் ஏதோ திமுக கொஞ்சம் பலவீனம் தான் அப்படின்னு கடந்த காலத்தில் இருந்துச்சு, 2021க்கு முன்னால. ஆனால் 2021 டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கணிசமான வாக்காளர்கள் அவர் பக்கம் போனாங்க. அதனால திமுக ஜெயிச்சிருந்தாலும் கூட அண்ணா திமுகவோட டிடிவி இருந்திருந்தால் அண்ணா திமுக ஒரு நல்ல வெற்றியை பெற்றிருக்கும். அப்படி எல்லாம் கணக்கு எல்லாம் சொல்லப்பட்டது, நாங்களும் சொல்லி இருக்கோம். ஆனா இப்போ ஓபிஎஸ் போனதன் மூலமாக திமுக அந்த இடத்துல இன்னும் பலம் பெற்றுருச்சு, சந்தேகமே இல்லை. சரி, அமமுக வந்ததன் மூலமாக அண்ணா திமுகவுக்கு ஒரு பெரிய பலமா, கணிசமான ஓட்டுகள் இடம் மாறுதா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். கூட்டத்துல வந்தாரு, நின்னாரு, பேசினாரு. டிடிவி தினகரன், அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்தான் வருங்கால முதலமைச்சர் இதெல்லாம் பேசினாலும் கூட அவருடைய மனதிலிருந்து அந்த வார்த்தைகள் வரவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆகல டிடிவி ரொம்ப நம்ப முடியாதுங்கிற மாதிரி தெரியுது. மேலும் வட மாநிலங்களில் முக்கியமாக பீகார் போன்ற இடங்களில் நடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் விருந்து அளிக்கிறது ஒரு மரபாக இருந்துச்சு. இது ஒரு உத்தியா பயன்படுத்திச்சு பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இதற்கு டிடிவி தினகரன் தயாரா இருக்கிறாயாம். இல்ல இந்த மாதிரிலாம் விருந்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அதாவது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப இணங்கி போக முடியாது அப்படிங்கிறது டிடிவி உணர்த்திட்டார். ஏன்னா அடிப்படையில் அவருடைய தொண்டர்கள் அது ஏத்துக்கவே இல்லை. அவருடைய நிர்வாகிகள் பலர் திமுக நோக்கி போயிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட அமமுக அவரிடமே சரண்டர் ஆகுமா, கை குலுக்குமா அப்படின்னு டிடிவி தினகரனுடைய தொண்டர்கள், அவருடைய நிர்வாகிகள் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்படியே அடிமட்டத்துல ஓட்டு அதிமுக வருங்கிற நம்பிக்கை இல்லை. அவரோ அவர் சேர்ந்த சிலரோ ஜெயிக்க கூடும். இதுல அதிமுக ஜெயிக்குமா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. என்னன்னா தென் மாவட்டங்களில் கணிசமான இடங்கள் வந்தாக வேண்டும், வட மாவட்டங்களிலும் வர வேண்டும். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் உடைய பாமக அதிமுகவோட இருக்கு. ஆனா அது பிரிஞ்சு கிடைக்க சரி, உங்களுக்கு ஒரு 5-5.5% ஓட்டு இருக்கு அப்படின்னா 4% அன்புமணி கூட இருந்தாலும் கிட்டத்தட்ட 1.5-2% பெரியவர் ராமதாஸ் கிட்ட போயிருச்சுன்னா அதுவும் பலன் இல்லை. அங்கேயும் திமுக தன்னுடைய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, ஜெயிச்சிடும். சென்னை போன்ற இடங்களிலும் திமுகவுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கு. சென்னை, தென் மாவட்டங்கள், டெல்டா, முக்கியமா டெல்டா பகுதிகளில் அதிமுக கவலையப்படுறது இல்லை, சென்னை வேண்டாம் நினைக்கிறாங்க இப்படின்னு அதிமுகக்குள்ளே கடுமையான வருத்தங்கள் இருக்கு. என்னன்னா சென்னை போன்ற இடங்கள்ல விஜய் பலமா இருக்காரு. விஜய் பலமா இருக்கிறாரு. தென் மாவட்டங்களிலும் சில இடங்களில் விஜய் பலமா இருக்கிறாரு. கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் விஜய் பலமா இருக்கிறாரு. திமுகவை 2ஆம் இடம் தள்ளிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த கவலை கொடுத்திருக்கு. ஓபிஎஸ் கொடுக்கின்ற தாக்கத்தை அவருக்கு கொடுக்கின்ற ஒரு எதிர்மறை விளைவை எப்படி சந்திக்கிறது? என்னதான் கட்சிக்குள்ள நிறைய முக்கரோத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு இருந்த அளவுக்கான ஒரு வலு அவங்களுக்கு இருக்காங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். இருக்காங்க. செல்லூர் ராஜ் இருக்கிறாரு,
அதுக்கப்புறம் இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு. இன்னும் பல பேர் இருக்காங்க. கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இருக்கிறார். இதெல்லாம் இருக்காங்க. ஆனா அவர்கள் ஓபிஎஸ் அளவுக்கோ சசிகலா அளவுக்கோ அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிகுந்தவங்களா இருக்காங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். சசிகலாவும் குறி வச்சு நல்ல கரம் வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எகேஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, ஒரு தலைவனுக்கு எந்த விதமான தாக்குதல்கள், எதிர்முனை தாக்குதல் நடக்குது பாருங்க. சசிகலா கொடியை அறிவிச்சிட்டாங்க, கட்சி பேருன்னு அறிவிக்கல. கட்சி பேரை அறிவிச்சிட்டு 4 வேட்பாளர் நிறுத்தி அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களை காலி பண்ணு நினைக்கிறாங்க. திமுக ஜெயிச்சிட்டு போகட்டும் நினைக்கிறாங்க. எப்படிங்க இது? திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக. அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் கருணாநிதிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணவங்க. அவங்களோடு இருந்து வந்தவர்கள் சசிகலா, அவங்களோடு இருந்து வந்தவர் ஓ பன்னீர்செல்வம். இவங்க எல்லாம் திமுக வெற்றி பெறுவதற்கு வழி தேடுறாங்க. அதிமுக தோற்க வேண்டும் நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தோற்கணும் தான், ஆனா அதிமுக தானே தூக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எடப்பாடி பழனிசாமி சிந்தித்தே பார்க்கவில்லை. என்னதான் நம்பிக்கையோட கூட்டமா அவரு மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுக்களை விட்டாலும் கூட உள்ளுர அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா வேட்பாளர்கள் தேர்விலையும் இன்னும் அவர் தெளிவாக இல்லை. பாஜக வேற 35 சீட்டு கொடுங்க, இங்க காங்கிரஸ் கேட்கிற மாதிரி திமுக அணியில பாஜக வேற கேட்குது. இந்த காங்கிரஸுக்காவது இங்க ஒரு 18 பேர் இருக்காங்க சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அவங்களுக்கு எம்பிஸ் 9 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது அண்ணா திமுக இருக்கிற பாஜக அவங்களுக்கு ஏதோ மக்கள் பிரதிநிதி இருக்கிற மாதிரி 35 கொடுங்க 40 கொடுங்க வந்து நிற்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் 20-25 அளவுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கு. அதுவும் அண்ணா திமுக வெற்றி பெற்ற இடங்களை கேட்கறாங்க பாஜக. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. மோடி வர்றாரு, மோடியோட கூட்டத்துல அண்ணா திமுகவுடைய அணி சார்பாக ஏதாவது படங்கள் வச்சாவோ பெரியார் படமே வேண்டாங்கிறாங்க. அண்ணா திமுக பெரியார் படத்தை தவிர்த்து விட்டு, அண்ணா படத்தை தவிர்த்து விட்டு எல்லாம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? மக்களின் நம்பகத்தன்மையை அண்ணா திமுக இழந்து வருகிறது அல்லவா? இதுல எடப்பாடி பழனிசாமி தெரியுது. கூட இருக்கிறவங்களே முழு நம்பிக்கையோடு இருக்காங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றது அதிமுக. ஆனா இந்த தடவை திமுக மிகப்பெரிய அளவுக்கான ஃபைட் கொடுக்க மாதிரி தெரியுது. என்ன காரணம்? செங்கோட்டையன் போனது. செங்கோட்டையன் போனோம்னா அந்த மண்டலமே அப்படி செங்கோட்டையன் பின்னால போயிருச்சுங்கிறது இல்ல. ஒரு 500 ஓட்டு போகுது. தாவேக்காவும் அந்த பகுதியில் பலம் பெற்று இருக்கு. இவங்க ஓட்டு பிரிச்சாங்க அப்படின்னா அது திமுக லாபமா போயிரும் அப்படிங்கிற கணக்குகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது. ஒருவேளை திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா அது எதிர்பாராத ஒரு அம்சமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. திமுக ரொம்ப அழகா காய் நகர்த்துது, மக்கள் நல திட்டங்களால் அறிவிச்சிருச்சு, எல்லாருக்கும் போய் சேருதாங்கிறத பார்க்குது, கடுமையான விளம்பரங்கள் வருது. இதன் மூலம் மக்களுடைய செல்வாக்கை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமைக்கு வருது. நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்காங்க. முக்கியமாக சமீபத்தில் கொடுக்கப்பட்ட 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 3000 பிளஸ் 2000 ரூபாய் போனஸ், இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அடுத்த ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய கிடைக்கும், 2000 சொல்றாங்க, கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் போய் சேரும்போது திமுகவுக்கு ஆதரவா போயிட்டு இருக்கு. தாவேக்கா சைலண்டா வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கான கூட்டங்கள் கூடுது, நல்ல கூட்டம் கூடுது. விஜய்க்கு எகென்ஸ்டாக எதிராக என்ன வந்தாலுமே மக்கள் அவருக்கு ஓட்டு போட நினைக்கிறாங்க, ஓட்டு போட்டுருவாங்கிற மாதிரி தெரியுது. பல இடங்களில் அண்ணா திமுகவை விஜய் தாவேக்கா பின்னால தள்ளிருங்கிற மாதிரி தெரியுது. அப்போ அண்ணா திமுக என்ன பண்ணும், எப்படி ஜெயிக்கிறது, ஜெயிச்சாகணும் இல்ல, மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேருது? நல்ல வேட்பாளர்கள், நிறைய மாவட்ட செயலாளர்கள் முழுக்க ஆதரவாவே இல்லைங்க, ரொம்ப சுணக்கமா இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி நிறுத்துற வேட்பாளர்களுக்கு ஆதரவா இருக்கணுமா அப்படி மாவட்ட செயலாளர்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பதவி வேணும், அவங்களுக்கு ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் மிகப்பெரிய குழப்பத்தை அதிமுக கொடுத்திருக்கு. ஆனாலும் அதிமுகவுடைய வாக்கு வங்கி பலமா இருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனா எடப்பாடியுடைய பழனிசாமியுடைய கவலை தீர்க்கின்ற வகையில் எல்லோரும் செயல்படுகிறார்களா என்ற சந்தேகம். முக்கியமாக ஓபிஎஸ் போனது, அப்புறம் டிடிவியோடைய கட்சிக்காரங்க ரொம்ப இணக்கமா இல்லாதது, விஜய் வளர்ந்துட்டு வர்றது, பாஜகவோட நெருக்கடி, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கவலை கொடுத்திருக்கு. கவலையிலிருந்து மீண்டு தேர்தல் தேதி அறிவித்தவுடன் முழுக்க உற்சாகத்துடன் அவர் சென்று பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்று விடுவாரா? அவர் நம்புறாரு. மக்கள் நம்புறாங்களா? நன்றி, வணக்கம்.